சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்கம்மா. அதான் மேடம் அட்வொகேட் கிட்ட வந்திருந்தாங்க மேடம். அப்ப வந்து ஹலோ, யாருங்க? சரண்யா இருக்காங்களாங்க? யாருங்க? கமலக்கண்ணன். ஹலோ, ஹவ் ஆர் யூ? கமலக்கண்ணன் என்னங்க? அவர் ஃப்ரெண்டு பேசுறாங்க. அவர் ஃப்ரெண்டு பேசுறீங்களா? ஆமாங்க. உங்க பேர் யார் என்னங்க? பேசுறீங்க? உங்க பேர் என்னங்க? என் பேர் மணிவண்ணங்க. மணிவண்ணன். கமலக்கண்ணனுக்கு நம்ம கொடுங்களேன் போன. கமலக்கண்ணன் இங்க இல்லைங்க. எங்க இருக்கிறாரு பின்ன? எனக்கு தெரியாதுங்க. என்ன வேணுங்க உங்களுக்கு? அவருடைய நம்பர் எப்படிங்க உங்ககிட்ட வந்தது? என் நம்பருங்க. வேற யாரோ எடுத்து அதான் நீங்க பேசுறது சரியா கேட்கலங்க. அப்படியா? நாங்க மறுபடியும் நல்லா கேக்குறப்ப பேசுறோம். நேர்ல வர்றோம்னு சொல்லுங்க கமலக்கண்ணன் கிட்ட. என்ன சொல்லுங்க? நேர்ல வர்றாங்களாம் சென்னையில இருந்து ஒரு குரூப் உங்களை பாக்குறதுக்குன்னு மட்டும் சொல்லுங்க. மஞ்சு தெரியுமா? சொல்லுங்க. மணிவண்ணன் மஞ்சு தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமாங்க. கமலக்கண்ணனோட ஒய்ஃப். ஆமாங்க. பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேங்க. என்ன விஷயங்க? மஞ்சுவை விட்டுட்டு வந்துட்டாராமே கமலக்கண்ணன் தன்னை போல. இல்லைங்க, அவருக்கு வேற கல்யாணம் பண்ண போறாங்க. யாருக்கு? அவருக்கா? ஆமாங்க. கமலக்கண்ணனுக்கு வேற கல்யாணம் பண்ண போறாங்களா? ஆமாங்க. எப்ப நடக்க போகுது? தெரியலங்க, அவங்க மாமா தான் சொன்னாருங்க. ஓ அப்படியா? வேற பொண்ணு பாத்துட்டாங்களா? என்னங்க வேணும்? கமலக்கண்ணன் எங்க இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. போன வச்சிருங்க. சரி வைங்க. தேங்க்யூ. பாரு மேடம், அவங்க ரிலேஷன்ஸே இப்படி சொல்றாங்க. அவருக்கு வேற கல்யாணம் பண்றேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இது கரெக்டா இருக்குல்ல? அவர் 25% தான் மன வளர்ச்சி உள்ள பையன் சொன்னாரு. இங்க இவர் வந்து அவங்க மாமா சொன்னாருன்னு சொல்லிட்டாருல்ல. இப்ப இதுலயே வந்து ஒரு இது அவங்க மாட்டின மாதிரி ஆகுது இல்லையா? கமலக்கண்ணன்ட்டே நேர்ல பார்த்து பேசி அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்குவோம். அதுக்கு முதல்ல உங்க வளர்ப்பு அப்பா அம்மாட்டையும் பேசிடுவோம். ஹலோ ஹலோ, ஆப்ரஹாம், மிஸ்டர் ஆப்ரஹாம்ங்களா? ஆமா, ஆப்ரஹாம் நாங்க. சார் வணக்கங்க. நாங்க சென்னையில இருந்து பேசுறோங்க. ஜி தமிழ் டிவிக்காக சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்காக. சரிங்க. உங்க வளர்ப்பு மகள் இங்க வந்திருக்காங்க, உங்க பொண்ணு. சரி. தன் கணவனால ஏமாற்றப்பட்டதாகவும் 6 வருஷம் வாழ்ந்துட்டு அவர் விட்டுட்டு போயிட்டதாகவும் இன்னைக்கு யாருடைய ஆதரவுமே இல்லாம நான் நிர்கதியா நிக்கிறேன்னு பரிதாபமா கதறாங்க. சரி. இத பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்னங்க சார்? ஆமா, அப்படிதான் 6 மாசம் இருந்துட்டு விட்டுட்டு போயிட்டாருங்க. சரி, அந்த பையன் எப்படி? அந்த பையன் நம்ம அவங்க மாமாட்ட பேசினா அந்த பையன் வந்து ஒரு 25% மன வளர்ச்சி தான் உள்ளவரு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அதெல்லாம் இல்லைங்க, ஒரு பாயிண்ட் கூட அந்த மாதிரி இல்லைங்க. நல்ல பையனா? ரொம்ப கிளியரான பையனுங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. நல்லா வாழ்ந்தாங்களா 2 பேரும்? நல்ல எந்த பிரச்சனையும் நல்ல மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்படி திடீர்னு அந்த பிரிவு வந்ததுங்க? அது வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. யாரு? அந்த பையனோட அப்பா அம்மா வீட்டுக்கு. அவங்க சொல்லி நீ அந்த பொண்ணு கூட நீ இருந்து இருக்க வேண்டாம், நம்ம கேஸ்டுக்கு அவங்க கேஸ்டுக்கு சேராது, யாரும் சேர்க்க மாட்டாங்க, நீ விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் இங்கேயும் வந்து 2-3 ட்ரிப் சொல்லியிருக்காரு. நல்லா சந்தோஷமா இருக்கும்போது சொல்லியிருக்காருங்க. சரிங்க. அப்புறம் அதே பாயிண்ட் அப்படியே இருக்க நாளடைவில் அவர் சொல்லி 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 அந்த பையனை இப்படியே மாத்திட்டாங்க. ஓ, அப்ப அவங்க சொன்னபடி கேட்கற அளவுக்கு மாத்திட்டாங்க. ஓ, அதனால அவர் சொன்னபடி எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் போயிட்டா. அப்படி அதாவது உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிச்சோ அந்த பொண்ணு? ஆமாங்க. நீங்க வேற மாதிரி நினைச்சு வளர்த்த அந்த பொண்ணு வந்து தன்னுடைய வாழ்க்கையை தானா தேடி இருக்கு. ஆமாங்க. அதுல அந்த பொண்ணு நீங்க மன்னிக்கலையா, ஏத்துக்கலையா? மன்னிச்சு ஏத்து நாங்கதான் இவ்வளவு நாள் வச்சிருந்தோம். எங்க வீட்லயே தான் வச்சிருந்தோம். சரிங்க. இப்ப கணவன் கைவிட்ட நிலைமையில எனக்கு போறதுக்கு இடமே இல்லைன்னு அழுவுதே, அது உண்மையா? அது இப்ப நான் எங்க ஆதரவு தான் இருந்துட்டு இருக்குதுங்க. சரி. ஏன்னா நீங்க பொண்ணா வளர்த்தினப்ப அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கூடவா போடாம விட்டுருவீங்க? அதெல்லாம் போடுவோம், கண்டிப்பா போடுவோம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இது வரைக்கும் அந்த குறைவெல்லாம் எதுவும் வைக்கலைங்க. நான் வேலை பார்த்தா தான் நான் சாப்பிட முடியும்னு அந்த பொண்ணு அழுவுதே. இல்ல அந்த மாதிரி இல்லைங்க. அப்படி இல்ல? அப்படி இல்லைங்க. சாப்பாடு போட உங்களுக்கு வசதி இருக்கு, நீங்க பாத்துக்குவீங்க. பாத்துக்குவோம். அந்த பொண்ணு வந்தா நீங்க ஏத்துக்குவீங்க? ஏத்துக்குவோம். நாங்க பேசி பாக்குறோங்க. எங்கனால முடிஞ்சதை உங்க மாமா எங்களை வர சொல்லியிருக்காரு, எங்க டீம். சரிங்க.
நாம நேர்ல போய் அவர் கமலக்கண்ணன்ட்டயே பேச கூடுறேன்னு சொல்லியிருக்காரு. சரி. நம்ம கூட்டிட்டு போய் பேசி அது மேக்சிமம் என்னன்னு பாக்கலாம். சரி. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சேர்த்து வச்சு அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு பாக்கலாம். சரிங்க மேடம். அப்படியே முடியலன்னா அது வரைக்கும் நீங்க இந்த பொண்ணை எப்பவும் போல சின்ன குழந்தையில இருந்து ஆதரிச்சீங்க, இனிமேலும் ஆதரிப்பீங்க இல்லையா? கண்டிப்பா ஆதரிப்போம். இது போதும் சார். தேங்க்யூங்க. வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். அப்புறம் என்னம்மா? மேடம் அவங்க சொல்லுவாங்க மேடம், ஆனா அவங்க மனசுல அப்படி இருக்காது மேடம். அவங்க ரொம்ப கடினமா என்கிட்ட பேசுவாங்க, பேசவே மாட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லும் 2 நாள் ஃபுல்லும் நான் கீழே வரல. சரியா? இல்ல மேடம், நான் தப்பு பண்ணிட்டேன். சின்ன வயசுல இருந்து ஒரு குழந்தைய தங்களுடைய கனவுக்கு தகுந்த மாதிரி வளர்த்துனத நீங்க உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே வேற மாதிரி நடந்து அவங்க மனசை ஒடிச்சிருக்கீங்க. அதனால அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. இனிமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி அமைதியா வாழுங்க. இனிமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நம்ம விருப்பப்பட்டபடி இல்லைன்னா வாழ்க்கை எப்படி கூட்டிகிட்டு போதோ அது தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கிறது நல்லது. இனிமேலாவது அவங்க வளர்த்தவங்க சொன்னபடி கேட்கறது நல்லது இல்லையா? மஞ்சுளா, நம்ம டீம் வரும்மா. மேக்சிமம் என்ன உண்டோ உங்களுக்கு அதுங்க அங்க அவங்க ஃபர்ஸ்ட் பேசலாம். பேசிட்டு அதுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு உரிய நியாயம். இல்ல மேடம், தயவு செய்து எனக்கு எங்க வீட்டுக்காரர் வேணும் மேடம். இந்த பொண்ணுக்கு உரிய நியாயம் கண்டிப்பா கிடைக்கணும். இந்த நிகழ்ச்சியை யார் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் குன்னூராமா அவங்க ஊரு கோத்தகிரியை சேர்ந்த யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், கமலக்கண்ணனுடைய குடும்பத்தை சார்ந்த யார் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தயவு செய்து 9 வருடங்கள் ஒன்றா வாழ்ந்த ஒரு தம்பதியை பிரிச்சு நம்ம சுகப்பட போறது என்ன? கமலக்கண்ணனை சந்திச்சு அவர்கிட்ட பேசி உரிய நியாயம் கிடைக்கிறதுக்கான எல்லா வழிவகையும் மேற்கொள்வோம் அப்படிங்கிற உறுதியோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்